ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரிதான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரிதான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரிதான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரிதான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரிதான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரிதான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் அமையப்போகுது.
காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெளியே போகிறாரு. இப்போதான ஒரு பதிவில் சொன்னேன், சனி பகவான் இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். ஆனால் இந்த குருவுக்கு என்ன தரமா பேர்? இருக்கும் இடம் பாழாகும், பார்க்கும் இடம் சிறப்பாகும். புரியுதுங்களா? அப்போ குரு எங்கே இருக்கிறாரோ அந்த தன்னுடைய வீட்டுக்குன்னு எதுவும் பெருசாக செஞ்சுக்க மாட்டார். ரொம்ப நேர்மையான மனுஷன், ரொம்ப உண்மையான ஆள். தனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணுவார். அப்போது குரு பகவான் இருக்கும் இடம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் பார்க்கும் இடங்கள் சிறப்பாகும். இப்போ அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க, குரு இருக்க கோடி நன்மைன்னு சொல்லலை. அப்போ ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியில் இருந்து குரு பகவான் வெளியேறுகிறார். இது அற்புதமான யோகம். இது எல்லாத்துக்கும் மேலே பிஸ்னஸே எனக்கு சரியாக இல்லை சாமி, எனக்கு சரியாக இன்கம் இல்லை, எனக்கு சரியாக ப்ராஃபிட் இல்லை, லாபமே இல்லாமல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க சாமி, இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கிட்டேன் சாமி, கடன் லோன் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி செய்கிற தொழிலில் வருமானத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். காரணம் என்ன? ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய 10வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருந்தார். சனி பகவான் 4-10 உட்கார்ந்ததால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில் அமைப்புகள், வியாபாரம் இது எல்லாமே சுமாராக தான் இருந்திருக்கும். கடந்த ஆண்டு 2024 இது எல்லாமே சுமாராக தான் இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பணங்காசுகளை இழந்திருப்பார்கள். எங்கள் வீட்டுக்காரர் கடுமையாக கஷ்டப்பட்டார் சாமி, 4 மாதம் சம்பளம் வரல. எங்கள் வீட்டுக்காரர் நல்ல வேலை வாங்கினாங்க சாமி, எல்லா வேலையும் வாங்கிட்டு ஒரு 20 லட்ச ரூபா தரணும், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றிட்டாங்க. 20,000 ரூபா கொடுத்து அமுச்சு விட்டாங்க, பஸ்ஸு காசு கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அப்போது கடுமையான உழைப்பு, நல்லா உழைச்சிருப்பீங்க, உங்கள் உழைப்புகளை எல்லாம் வீணடித்திருப்பார்கள். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் சாமி, நாங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் எங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் டெவலப் ஆகலை, போட்ட காசு கூட எங்களால் எடுக்க முடியல, இந்த மாதிரிலாம் வருமானம் வரலை. ஸோ இந்த மாதிரி பணம் பற்றாக்குறை, பணங்காசு தட்டுப்பாடு, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். நிறைய ரிஷபராசி என்பர்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே, இந்த 2025 உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. பல வகையிலும் நன்மையை செய்யக்கூடிய வருடமாகவும், உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய, வேலை இல்லாமல் இருக்கலாம், தொழில் இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் உறவுகளோடு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கலாம். பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க மதிக்க மாட்டேங்குது சாமி, பொம்பளை பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, குடும்பத்துக்கு எதிரான செயல்பாடுகளை செய்கிறது, கௌரவ பிரச்சனைகள், வெளியில் தெரிஞ்சால் அசிங்க சாமி சொல்ல முடியாது. அப்போ அது மாதிரி பிள்ளைகளுடைய கவலைகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள், அல்லது குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அந்த மாதிரி வம்பு வழக்குகள். இன்னும் சொல்லப்போனால் துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், நிறைய என்கொயரி இருக்குது. போஸ்டிங்கால் வந்த விஷயங்களாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், அரசியல் போட்டிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகளாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே நடக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், அப்போது அல்லது அங்கே ஏதாவது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எதிரிகளாக மாறி உங்களை ஒரு கலகத்தை ஏற்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி ஒரு என்கொயரி நடக்கிறது. தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், அபாண்டமாக சொல்கிறது, உண்மையே இல்லாமல் அபாண்டமாக போய் சொல்கிறதா, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2025 அதி அற்புதமான வருஷமாக இருக்குது.
அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் கிடைக்கும். உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கணும். அந்த குருவை பின்பற்றுவீர்களே ஆனால் சாமி நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், அண்ணா நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு குருவை பின்பற்றுவீர்களே ஆனால் அது மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ரிஷப ராசி நேயர்களே, கடன் சுமைகள் குறையும்னு சொன்னேன் சாமி, நான் தான் வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டேன், இன்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி சாமி எனக்கு கடன் பிரச்சனை குறையும்? ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுமா? இல்லை யாராவது வாசலில் பையில் கொண்டு வந்து பணத்தை வச்சுட்டு போவாங்களா? ஜிப்பை திறந்து நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி நடக்கும்? வருமானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி நேயர்களே, இந்த 3 பயிற்சிகள் சொன்னேன், அதில் குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா ராசிக்கு 2வது வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு தான் குரு போகிறாரு. தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ங்கிற ஸ்தானங்களை பார்க்கிறார். அப்போ இந்த 6ங்கிறது என்னங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள். எதெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருக்கோ, அக்கம் பக்கத்து வீடாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், ஏற்ற வீடாக இருக்கலாம், இல்லை நிலபலம் அவங்களுடைய பக்கத்து இடத்துக்காரங்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அதே போல் தொழில் சிறந்து விளங்கும். இந்த 2024 பிஸ்னஸ் எனக்கு சரியாகவே இல்லை சாமி அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவர்களா நீங்கள், சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள், அந்த வழிபாட்டு முறைகள் தான் முக்கியம். அந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவீர்களே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே போல் திருமண யோகங்கள், திருமணத்தை பொறுத்த வரையில் ரிஷபராசி என்பர்களே அற்புதமான யோகம். ரொம்ப 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 நாளாக தள்ளி போயிட்டுருக்கு கல்யாணம். 35 வயசு 40 வயசு தள்ளி போயிட்டு இருக்கு, அல்லது ஏற்கனவே 2 முறை நிச்சயதார்த்தம் நடந்து தள்ளி போயிருக்கு, நின்று போயிருக்கு. தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். சார் குழந்தை பாக்கியம் கிட்டும். எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷமாகுது, 6 வருஷமாகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் கிட்டும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷப ராசி நேயர்களே, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், மாதம் ஆஸ்பத்திரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் எனக்கு சரியானபடியே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை ரிஷபராசி நேயர்களே, மறைமுகமான பிரச்சனைகள், மனசில் பயம், மன பயங்கள், மன கஷ்டங்கள் அல்லது செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட வாராகி ஆசீர்வாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும். அதே போல் ராகு கேதுவுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரிஷபராசியை பொறுத்தவரையில் 10ல் ராகு. தொழில், வெளிநாட்டு தொழில் செய்வீங்க, வெளியில் இருந்து இன்வெஸ்டர்ஸ் நிறைய கிடைப்பாங்க, முதலீடுகள் அதிகரிக்கும், தொழில் அற்புதமான முறையில் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ரிஷபராசி நேயர்களே, பொதுவாக ரிஷபராசிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இந்த ஆங்கில புத்தாண்டு அற்புதமாக இருக்குது. 90% இந்த ரிஷபராசிக்கு ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு, எல்லாம் சொன்னீங்க சாமி, நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே, நான் இந்த வேலை செய்கிறேன், எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.